அன்பு நெஞ்சங்களே வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களோடு இணைவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சில தினங்களுக்கு முன்பு காலமான திரைப்பட பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்களை பற்றிய ஒரு நினைவு பதிவு இந்த காணொளி. அவர் பாடிய சில திரைப்பட பாடல்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த நினைவுகளோடு டி ராஜேந்தர் அவர்கள் இசையமைப்பில் அவர் பாடிய பாடல், கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம், கலையிலந்த மாடத்திலே முகாரி ராகம், ஒரு தலை ராகம் எந்த வகையினில் சாரும். இதில் முந்தானை பார்த்து 300 கவிதை எந்நாளும் எழுதும் கவிஞர்கள் கோடி, முன்னாடி அறியா பெண்மனதை எண்ணி அன்புண்டு வாழும் காதலர் கோடி என்று அவர் ஒரு வரிகள் எழுதியிருப்பார். அதாவது அந்த காலகட்டத்தில் அந்த புதுக்கவிதை வீச்சு அதிகமாக இருந்த காலகட்டத்தில் புதுக்கவிதையினுடைய பாடுபொருள்களில் முக்கியமானது ஒரு பக்கம் தேசப்பிதாவை பற்றி அவர் மேத்தாவினுடைய அந்த கவிதைகளுடைய பாதிப்பில் அந்த உலகளாய்ந்த பார்வை, அது வானம்பாடி இயக்கத்தினுடைய அந்த இதில் அந்த பாதிப்பில் அப்படி இருந்த காலகட்டம், வேலையில்லா திண்டாட்டம், காந்தியினுடைய அந்த தேசப்பற்று, அவர் சுதந்திர போராட்ட இதுதான் அந்த பாடுபொருளாக இருந்தது. அதோட அந்த காதல், இப்படி தான் ஒரு உள்ளடக்கத்துக்கோட பெரும்பாலான கவிதைகள் புது கவிதைகள் வந்த காலகட்டம். அது ஒருதலையான அந்த காதல் இருந்த ஒரு இதை அவர் அதில் பதிவு செஞ்சுருக்கிறார் புதுக்கவியினுடைய பாதிப்பில். அந்த பாடலை இவர் பாடியிருப்பார் ஜெயச்சந்திரன். அதே போல் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதி எம்எஸ்வி அவர்கள் இசையமைத்த படம், அதில் கமல் ரஜினி 2 பேர் நடிச்சிருப்பாங்க. அந்த பாட்டு, வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் நீரினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள், இந்த பாட்டு. அதே போல் காற்றினிலே வரும் கீதம்ங்கிற ஒரு திரைப்படம், அதில் ஒரு புதுமையான ஒரு கவுண்டர் பாயிண்ட்டுங்கிற ஒரு மேனாட்டு இசையினுடைய அந்த நுட்பத்தை பயன்படுத்தியிருப்பார் இசைஞானி இளையராஜா. அதில் அவர் ஜெயச்சந்திரன் பாடிய பாடல், ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாள், உன் பார்வையால் என்னை வென்றாள், என் உயிரிலே அவள் கலந்தாள், இந்த பாட்டு. அதே போல் அந்த பாபா திரைப்படத்தில் இதெல்லாம் அவருடைய காலகட்டம் இதாகி அடுத்து பல பின்னணி பாடல்கள்லாம் வந்ததுக்கு பின்னால் அவர் பாடின பாட்டு, ராஜ்யமா இல்லை மயமா எங்கிவன் நாளை எங்கிவன், மன்னனா இல்லை மௌனியா யாரிவன் நாளை யாரிவன், இந்த பாபா படத்தில் ஒலித்த ஒரு பாட்டு. அதே போல் எம்எஸ்வி இசையில் பாக்கியராஜ் இயக்கிய படம், அதில் ஒரு அற்புதமான பாட்டு, கவிதை அரங்கேறும் நேரம் மலர்கனைகள் பரிமாறும் நேரம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மலையாள வரிகள் வரும். அவரே கேரள நாட்டை சேர்ந்தவர் தான் ஜெயச்சந்திரன் அவர்கள். சப்த ஸ்வரதேவி உணரு இனி எண்ணில் ஞமனான மருளு, இனி அழகில் ஞமனாவில் வாழு, உன் கருவில் ஒளி தீபம் ஏற்று அன்னு அந்த பாட்டு வரும். அதே போல் இன்னொரு பாட்டு டி ராஜேந்தர் அவர்களுடைய இசையில், வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள், இதுவும் நல்ல ஹிட்டான சாங் தான். அதே போல் இளையராஜா இசையில், காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ நெருங்கி வா ரசிக்கலாம் படிக்கலாம். அப்புறம் வைதேகி காத்திருந்தால ரொம்ப ஹிட்டான சாங் இது. இந்த 2 பாடல்களும், காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச
ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி. இந்த பாட்டு ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. இதுவும் பட்டி தொட்டியுங்கும் ஹிட்டான ஒரு சாங். அதே போல் நானே ராஜா நானே மந்திரி என்கிற படத்தில் இப்போவும் வந்து இந்த பாட்டு போட்டிகள்லாம் எல்லாம் பாடுறாங்க. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே, தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்கிறே மனமே. இந்த பாட்டு இதே படத்தில் இன்னொரு பாடல், அது வந்து கவிஞர் மு மேத்தா எழுதின பாட்டு. இப்போ நான் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் பாட்டு வந்து கவிஞர் வாலி எழுதினது, அது அவர் ஜெயச்சந்திரன் தான் பாடினார். அதே போல் சித்ராவோடு இணைந்து பாடின பாட்டு இந்த பாட்டு, இது வந்து கவிஞர் மு மேத்தா அவர்கள் எழுதிய பாட்டு. தேகம் சிறகடிக்கும் வானம் கூடை பிடிக்கும் என்று அவங்க சித்ரா பாடுவாங்க. தேடுது பெண்மையில் சேர்ந்தது ஊர்குயில் என்ற அந்த தொடர்கிற வரிகளை வந்து ஜெயச்சந்திரன் பாடியிருப்பார். காதல் கீதம் பாடும் தேகம் சிறகடிக்கும் என்று பாடல் வந்து பயணிக்கும். இது ஒரு அற்புதமான பாட்டு, ஹிட்டான சாங்கு. அதே போல் பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, இது வந்து இளையராஜா அவருடைய இசையில். அதே மாதிரி கடலோர கவிதைகளில் அற்புதமான பாட்டு. குடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே. அதே மாதிரி எஸ்.ஏ. ராஜகுமார் அவர்கள் முதல்ல இசையமைத்த திரைப்படம், அதில் மிக அற்புதமாக பாடியிருப்பார். அண்மையில் ஒரு யூடியூப்பில் சேனலில் கூட அதை அவர் பகிர்ந்துக்கிட்டார் அந்த நினைவுகளை, இவருடைய மறைவை ஒட்டி. சின்ன பூவே மெல்ல பேசு அப்படின்னு தொடங்கும் அந்த பாட்டு, பயங்கர ஹிட். அந்த படத்தோட எல்லா பாடல்களும் ஹிட்டு. சொல்ல துடிக்குது மனசுங்கிற படத்தில் இளையராஜா இசையில் எனது விழி வழி மேலே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் இசையில் கத்தாளங்காட்டு வழி அந்த பாட்டு. அப்புறம் மறுபடியும் எஸ்.ஏ. ராஜகுமார் இசையமைப்பில் சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான் ஒரு பூ பூத்தது, இதுவும் மிக அற்புதமான ஒரு பாடல். அதே போல் எம்ஜிஆருக்கும் பாடியிருக்கார். மதுரை மீட்ட சுந்தரா பாண்டியன் படத்தில் அமுத தமிழில் எழுதும் கவிதை புதுமை புலவன் நீ, புவி அரச குலமும் வணங்கும் புகழின் புரட்சி தலைவன் நீ என்ற ஒரு அற்புதமான பாடல். அந்த வகையிலே மிக ஒரு திறமையான ஆற்றல் மிகுந்த வெற்றி பெற்ற ஒரு பாடகர். அவர் காலமாகிவிட்டார். அவருடைய நினைவுகளை அவருடைய பாடல்கள் மூலம் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களோடு இணைவேன். நன்றி, வணக்கம்.